தெரிஞ்சு அவங்க வரக்கூடாது. அவ்வளவுதான். விசில் எங்க அண்ணன் தான் வரணும். கூட்டி இல்லாத அவன் ஜெயிச்சான். அவன் தான் ஆம்பளை சிங்கம். பஸ் ஓட மாட்டான். போராட்டம் பண்ணுவான். வந்தா விஜய் உட்கார வைக்கணும். இல்லன்னா யாருமே கிடையாது. அவனுக்கு ஓட்டு போட்டுக்கிறாங்க. அவன் மேலுக்கு வரணும். அவனை தடுக்கிறதுக்கு நீ யாரு? உன்னா முஞ்சா பாத்துக்கிட்ட. விஜய் உட்கார வைக்காத பொதுமக்கள் விடாது. நீ வேணா பாருங்க. பொதுமக்கள் எப்படியும் ஒரு வழி பண்ணிடுவாங்க. அது ரொம்ப சீப்பான பாலிடிக்ஸ். அப்படி பண்ணாங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் நெக்ஸ்ட் எலெக்ஷன்ல விஜய் தான் வருவாரு. சி ஜோசப் விஜய் எனும் நான் இந்த ஒரு மூமெண்ட்டுக்காண்டி தமிழகம் மட்டுமில்ல இந்தியாவே காத்துட்டு. இதுவரைக்கும் நம்ம எவ்வளோ பிரேக்கிங் நியூஸை பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரேக்கிங் நியூஸ்க்காண்டி வந்து தமிழகம் மட்டும் இல்லாமல் இந்தியாவே கிட்டத்தட்ட உலகமே எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பிரேக்கிங் நியூஸ். எப்போ தமிழ்நாட்டில் முதல்வராக விஜய் ஆவார்? ஸோ அது சிறு குழந்தைகள் வந்து பெண்மணிகள் வயதானவர் வரைக்கும் அனைவருமே எதிர்பார்த்துருக்காங்க. இது நடக்குமா நடக்காதா? இதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வணக்கம், வாய்மை, அரசியல் அறிவோம். கருணாநிதி என்னும் நான், ஜே ஜெயலலிதா என்னும் நான், கே பழனிசாமி என்னும் நான், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான். ஒரு நாள் இந்த நிலம் எனக்கு சிக்கிச்சு நீ செத்த. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்னு டிவிக்கு, இன்னொன்னு ஜோசப் விஜய் சந்திரசேகரன் எனும் நான் எப்போ தான் நடக்க போகுது? ஸோ இதைத்தான் மக்கள் அவளோட எதிர்பார்த்துருக்காங்க. டிவிக்கு தொண்டர்களும் அவளோட எதிர்பார்த்துருக்காங்க. இன்னும் காலம் தாழ்த்துறதுக்கு காரணம் என்ன? காங்கிரஸ் சப்போர்ட் பண்ணியாச்சு. கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் 2 பேரும் சப்போர்ட் பண்ணிட்டாங்க. விசிகே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ண போறாங்க. இதையும் தாண்டி உங்களுக்கு என்ன வேணும்? இதில் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாமக வர்றாங்க. ஸோ அவங்களுக்கு துணை முதலமைச்சர் கேட்குறாங்க. திருமாவளவனுக்கு துணை முதலமைச்சர் கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பொருளியல் பரவிட்டு இருக்குது. அமமுக வந்து வந்தாரு, சுயநினைவோட வந்து பார்த்தீங்கன்னா கடிதம் எழுதி கொடுத்தாரு, சப்போர்ட் பண்ணாருன்னு சொல்லிட்டு ஒரு பொருளை கிளம்பி இருக்கு. எவ்வளோ பொருளையை தான் கிளப்புவீங்க? அவர் ஆட்சி அமைக்கிறதுல விஜய் ஜோசப் சந்திரசேகர் எனும் நான் என்ற ஒரு லைனை கேட்கறதுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு? இதை சொல்றதில்ல, இதை கேட்கறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஒரு முறை அவர் ஆட்சி செஞ்சுட்டு போட்டுமே, தப்பு கிடையாது. மக்கள் பெரும்பான்மையா தேர்வு பண்ணியிருக்காங்கல்ல, 108 சீட் தேர்வு பண்ணியிருக்காங்க. அப்போ 108 சீட்டை வந்து தேர்வு பண்ண மக்கள், அதுவும் இல்லாமல் 234 தொகுதியும் விஜய்க்காக போட்ட வாக்கள் எல்லாமே பொய்யா? மக்கள் எல்லாம் மாற்றம் வேண்டிதானே அவர் கேட்டுக்கிறாங்க, விரும்பிதானே வாக்குகள் அளிச்சிருக்கிறாங்க. ஸோ அப்படி இருக்கிற சூழல்ல அவரை ஆட்சி அமைக்க அழைப்பதில் என்ன உங்களுக்கு பிரச்சனை? பெரும்பான்மை நிறுவீங்க, பெரும்பான்மை நிறுவி சொல்லிட்டு இருக்கீங்க. ஓகே, இதுக்கு முன்ன வந்து பெரும்பான்மை நிரூபிச்சு தான் எல்லா ஆட்சியும் நடந்திருக்கா? முதல்ல அவர் வந்து சட்டமன்றத்துக்கு வரட்டும், பதவி பிரமாணம் எடுத்து சட்டமன்றத்துக்கு வரட்டும், வந்து அவர் ஆட்சியில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நீங்க பதவி பிரமாணம் எடுத்ததுக்கு அப்புறம் நீங்க பெரும்பான்மை நிரூபிக்க சொல்லுங்க. அப்போ பெரும்பான்மை நிரூபிக்க முடியல அப்படின்னாச்சுன்னா நீங்க அவரை பிரசிடென்ட் ஆட்சி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு போட்டு தப்பு கிடையாது. இப்போ இவரை வந்து இவ்வளவு தூரம் இவ்வளவு நாட்கள் தேதி வந்து பார்த்தீங்கன்னா 9ஆம் தேதி 4ஆம் தேதி ரிசல்ட் வந்து கிட்டத்தட்ட 5 நாட்கள் வந்து அவரை போராடி இருக்காரு. தினந்தோறும் வந்து ஆளுநரை சந்திச்சிருக்காரு. போனா திரும்பி மீண்டும் வா அப்படி சொல்லிட்டே இருக்கிறீங்க. அப்போ அந்த அவருக்கு ஓட்டு போட்ட மக்கள் குழந்தைகள் வந்து பெரியவர்கள் வரைக்கும் எல்லாரும் ஆவலோடு எதிர்பார்க்கிறாங்க. இந்த சிஎம் ஆயிடுவாரு, நாளைக்கு ஆயிடுவாரு, இன்னைக்கு ஆயிடுவாருன்னு சொல்லிட்டு அவ்வளவு ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ திருமாவளவன் அவர்களுக்கு என்னுடைய ஒரு கோரிக்கை, நீங்க வந்து மதசார்பற்ற கூட்டணியில் இருக்கிறீங்க, உண்மைதான். ஸோ அப்போ திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் ஆட்சி அமைச்சதுல எந்த விதமான எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியும் இல்லை, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஓகே பண்ணட்டும், நாங்கள் எதிர்க்கட்சியா செயல்பட சொல்லியிருக்காரு. அப்படி இருக்க சூழல்ல கம்யூனிஸ்ட் பார்ட்டிகள் எல்லாருமே போயிட்டு அவர்கிட்ட பேசினதுக்கு அப்புறம் இப்போ ஆதரவு கொடுத்துருக்காங்க. நீங்களும் ஆதரவு கொடுக்கல, நிபந்தனையற்ற ஆதரவு கொடுங்க. எந்த ஒரு அமைச்சரையும் வேண்டாம், வெளியிலிருந்து நீங்க ஆதரவு கொடுங்க. அவர் பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு பார்ப்போம். ஸோ அவர் சிறப்பாக செயல்படுறாரா, அவர் ஏதாவது தவறு பண்றாரா, ஸோ அதை நீங்க சுட்டி காட்டுங்க. ஸோ உங்க மேல தமிழக மக்கள் ஒரு நட்பெயர் உங்களுக்கு இருக்கு. ஸோ எல்லாம் ஒரு மரியாதை உங்களை பார்க்குறாங்க. ஸோ அப்போ நீங்க ஏன் இவ்வளோ காலம் தடுத்துறீங்க? ஸோ உங்களுக்குள்ள 1000 அரசியல் இருக்கலாம் இல்லைங்களா? பொதுமக்கள் வாக்களிச்சிருக்காங்களா, அவங்களுக்காண்டியா நீங்க வந்து ஒரு முறை ஆதரவு கொடுக்கலாம்ல? ஆதரவு கொடுங்க. அவர் வந்து 6 மாசம் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பணியாற்றட்டும், 1 ஆண்டுகள் வந்து பணியாற்றட்டும். அதுக்கப்புறம் வந்து அவருடைய நிறை குறைகளை வந்து நீங்க சுட்டி காட்டுங்க. ஸோ தவறு செஞ்சா வந்து பார்த்தீங்கன்னா நீங்க எப்பயுமே தவறு செஞ்சா கண்டிப்பா நீங்க ஆப்போசிட்டா வந்து அதுக்கு துணிந்து பதில் சொல்ற, திருந்தி கேள்வி கேட்கக்கூடிய ஒரு ஆள் நீங்க தாராளமா அவருக்கு வந்து பண்ணலாமே, ஏன் பண்ணமான்றீங்க? ஸோ இது உங்களுக்கு என்னதான் அதுல வந்து பிரச்சனை இருக்குது? இதுவும் இல்லாம ஆளுநருக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல. திரும்ப அவர் வந்து அலை வச்சுட்டே இருக்கிறாங்க. ஏன்னா இப்போ ஆளுநர் ஒருவேளை வந்து அவர் அழைச்சி பதவி பிரமாணம் பண்ணிட்டாருன்னா சட்டமன்றத்துக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க வந்து வெளியிருந்து ஆதரவு தரலாம்ல. ஸோ அதிமுக கூட தரலாம். அதிமுக இப்போ ஓகே வரல, அவங்க பிஜேபி கூட இருக்காங்க, அவங்க வரல, ரைட், ஓகே. இருக்கக்கூடிய மக்கள், இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் தாராளமாக கொடுக்கலாம். ஆல்ரெடி காங்கிரஸ் கொடுத்தாச்சு, கம்யூனிஸ்ட் கொடுத்தாச்சு, 2 கம்யூனிஸ்ட் கொடுத்தாச்சு, நீங்க விசிகே கொடுத்தா போதும். ஏன்னா ஒரு பக்கம் வந்து பாமக அமமுக எல்லாம் அதிமுக கூட்டணியில் பாஜக கூட இருக்காங்க. ஸோ அவங்க வரமாட்டாங்க. இப்போ நீங்க தாராளம் பண்ணி கொடுக்கலாமே, பண்ணா தப்புன்னு இல்லையே. ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரு மாற்றம் நிகழ்ந்திருக்குது, அந்த மாற்றம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அந்த மாற்றத்துக்கான வாய்ப்பு வந்து மக்கள் கொடுத்துருக்காங்க. அதுக்குள்ள சின்ன ஒரு நூலாளி தான் இடைவெளி இருக்கு. அதை நீங்க கேப் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றத்தை பார்த்து நம்ம என்ன நடக்குன்னு பார்த்துக்கலாம். நன்றி, வணக்கம்.